ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்ன பனிப்போர் என்று இன்று வரைக்கும் அர்த்தம் தெரியாமல் அரசியலில் 50 ஆண்டுகளை கடந்து வந்திருப்பது வெட்கக்கேடான விஷயம்தான். காட்டுப்பன்றிகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டால் அதை பன்றிப்போர் என்று சொல்லலாம். அப்படி என்றால் பனியும் சண்டை போடுமா? மேகமும் சண்டை போட்டால் வெற்றிவேல் வீரவேல் என்று மின்னல் தாக்க இடி. ஆனால் பனியும் மோதினால் எப்படி போர் வரும் என்று எனக்கு புரியவில்லை. பாணிக்காக போர் நடப்பதை அறிகிறோம். அப்படியெனில் பனிக்காக போரா? ஒருவேளை பனி பொழியும் போது போர் புரிய வேண்டுமோ என்று கேட்டு பார்த்தால் அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். பானிபட் போர் பற்றி வாத்தியாரின் கேள்விக்கு பதில் தெரியாமல் மேனி முழுக்க விழுப்புண்களை வாங்கியவன் நான். கடைசியாக பனிப்போருக்கான விளக்கம் எப்படியோ என் மூளைக்கு எட்டிவிட்டது. அதாவது பனிப்போர் என்றால் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு திரிவது என்று, அதாவது பாவலா காட்டுவது. அதைத்தான் ஊடு கட்டுதல் என்றும் குறிப்பிடுகிறார். முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் என்று இந்த உலகம் 2 உலகப் போர்களை சந்தித்திருக்கிறது. 3வது உலகப் போர் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் பனிப்போர் என்ற பெயரில் உலகத்தின் கூரையின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது என்று கிளி புரிய வைத்தார். அதாவது அன்றைக்கு இந்த உலகத்தின் மூத்த அண்ணன்களாக விளங்கிய அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் தான் இந்த பனிப்போரின் பிதா மகன்கள். நேரடியாக போர் புரியாவிட்டாலும் போர்வையை இழுத்து மூடி போர்த்திவிட்டு போர் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். இறுதியாக சோவியத் ஒன்றியம் சிதறுண்ட பிறகு பனிப்போரும் படுத்துறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதற்காக ஆயுதங்களும் படுத்துறங்கிவிட்டது என்று அர்த்தமா? இப்போது பார்த்தாலும் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் ஒன்றுக்கொன்று ஆங்காங்கே பேசிக்கொண்டு திரிகின்றன. போர் இல்லை என்றாலும் புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சந்தைகளில் பவுசு காட்டி கொண்டு திருவதையும் பார்க்க முடிகிறது. சந்தையில் புதிய ஆயுதங்கள் வந்திருக்கிறது என்ற செய்தி இடிதாங்கி வரைக்கும் உடனுக்குடன் கிடைத்து விடுகிறது. இடிதாங்கியின் பல்லை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஆயுதம், இடிதாங்கியின் வீட்டு எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஆயுதம். ஆடியில் வாங்கினால் கழிவுடன் கிடைக்கும், புரட்டாசியில் வாங்கினால் இரட்டிப்பு இலவசம் என்ற சலுகைகளை எல்லாம் காட்டி இடிதாங்கியை உசுப்பி விடுபவர்களும் இருக்கிறார். ஆக போர் இல்லை என்றாலும் ஆயுதங்கள் குவிப்பு இஷ்டம் போல் நடக்கிறது என்றால் எதற்காக? எல்லாம் தற்காப்புக்காகத்தான். தற்காப்புக்காக துப்பாக்கி வைத்திருப்பதில் தப்பு இல்லைதான். பாம்பு என்றால் படம் எடுக்கத்தான் செய்யும். ஆனாலும் பேச்சாக இருந்தால் மூச்சு விடுவதில் பிரச்சனை இருக்காது. அதை விட்டுவிட்டு கத்திக்கு கத்தி, கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் என்று மாறி சண்டை போட்டால் பிரச்சனைகள் முடிந்து விடுமா? நெவர். போர் நடத்தினால் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கத்தான் செய்யும். அப்படி போர் அடித்து விட்டது என்று வீட்டுக்கு வந்து அடுப்பங்கரைக்கு வந்தால் அடுப்பில் உறங்கும் பூனை மியாவ் என்று கத்துவது நிச்சயம் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.